ஆக்சுவலா விஜய் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே சிஎம் ஆனதுல இருந்துங்க இப்ப வரைக்கும் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் தான் கொடுத்திருக்காரு. ஆமா, என்ன ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நண்டு சிண்டெல்லாம் உட்காந்து நியூஸ் பார்த்திருக்கு. நம்மளே நீங்க பார்த்திருப்பீங்களா? நியூஸ் இத்தனை வருஷமா உட்காந்து இருப்பீங்க. வாரத்துல ஒரு நாள் எப்பயாவது, அதுவும் தெரியாதனமா சேனல் மாத்தும் போதும் நியூஸ் சேனல்லே பார்த்திருப்போம். ஆனா நியூஸ் சேனலுக்காகவே உட்காந்து பார்த்தது யாரோட ஆட்சியில? இப்ப விஜய் ஒரு கவர்ச்சி முகமா கூட இருந்துட்டு போதுங்க. ஆனா விஜய்னாலதான் இது சாத்தியமாச்சு. மத்த வேற யாருனாலையும் இது சாத்தியமாக வாய்ப்பே கிடையாதுங்க. அவர் ஒருத்தர்னால மட்டுமே சாத்தியமானது. நண்டு சிண்டெல்லாம் உட்காந்து நியூஸ் சேனல் பாக்குறது இந்த ஒரு தலைவரால மட்டும்தான் முடிஞ்சது. இப்ப உதயநிதியோ ஸ்டாலினோ எடப்பாடியோ இவங்கெல்லாம் எத்தனையோ தடவை பேட்டி கொடுத்துருப்பாங்க. உட்காந்து முழுசா நீங்க நியூஸ் சேனல் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வேணா அதை பண்ணிருக்கலாம். ஆனா 10 வயசுல இருந்து இப்ப நம்ம ஒரு 35-30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நியூஸ் சேனல்லாம் அதிகமா பார்த்ததே கிடையாதுங்க. இந்த டயத்துல மட்டும் தான் பாத்திருக்காங்க. இது உண்மை அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.